வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா GSM மொபைல் ஸ்மார்ட் கண்ட்ரோலரை L&T MK1 டைப் DOL ஸ்டார்டர் கூட எப்படி கனெக்ட் பண்ணி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வயரிங் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்மளுடைய GSM கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஸ்மார்ட் ஆப் வழியாக உங்களுடைய மோட்டரை ஆன் மற்றும் ஆஃப் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஐடியூன்ஸ் ஆப் ஃபெசிலிட்டி வந்திருக்கு. அதாவது இதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய IVRS வாய்ஸ் கால் மற்றும் SMS வழியாக உங்களுடைய மோட்டரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பேசிக் பேக்கேஜ் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பேசிக்கான வாய்ஸ் கால் மற்றும் SMS இருக்கக்கூடிய பேக்கான ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டதுனால இதில் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் ஆப் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாச்சு. ஸோ இதன் மூலிமா ஒன்லி டேட்டா இருக்கக்கூடிய பேக்கை மட்டும் இதில் போடக்கூடிய சிம் கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஃபோன் இரண்டுலேயுமே மோட்டருக்கு வரக்கூடிய சப்ளை, மோட்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அல்லது ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆம்ஸ் எடுத்து ரன் ஆகுது எல்லாமே உங்களுடைய மொபைல் ஆப்லேயே பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஃபெசிலிட்டி இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ஃபீச்சரோடு தான் இனிமேல் இந்த கண்ட்ரோலர் இதற்கு மேலே வரக்கூடிய கண்ட்ரோலர் எல்லாமே வரும். நீங்கள் தேவைப்பட்டால் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா வயரிங் கிட்டு, 2 சிடி காயில் வந்துடும். ஆண்டனா கிட்ட வந்து கண்ட்ரோலருக்கு பேக் சைடில் இருக்க இந்த ஆண்டனா போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிம் கார்டுக்கு தேவையான சிக்னல் ப்ராப்பராக கிடச்சிக்கும். சிடி காயில் 2, சிடி காயில் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபேஸினுடைய லோடு ஆம்ஸை சென்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும், சிடி காயில் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபேஸ்க்கான லோடு ஆம்ஸை சென்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. வயரிங் இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய இந்த மொத்தம் 18 பின் கனெக்டரில் கொடுக்கணும். இந்த 18 பின்ஸில் சிடி காயில் 1 வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் நம்பர் 13 and 14 கொடுக்கணும். சிடி காயில் 2 வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் நம்பர் 15 and 16 கொடுக்கணும். அதே போல் சிடி காயில் 1 நம்மளுடைய ஸ்டார்டருக்கு 3 ஃபேஸ் சப்ளை இன்புட் வர்ற இடத்துல RYB, அதாவது சப்ளை இன்புட் 3 ஃபேஸ் இந்த ஸ்டார்டரில் RYB இன்புட் இங்கே கொடுத்துருப்போம். மோட்ரு போகக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா RYB இங்கேருந்து எடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபேஸ்க்கு வரக்கூடிய வயரை கழட்டி எடுத்து இதனுள்ள உள்ளே விட்டு வெளியே எடுத்து திருப்பி இங்கே கனெக்ட் பண்ணி இதனுடைய இந்த 2 வயர் டெர்மினலையும் கனெக்டர் நம்பர் 13 and 14 கனெக்ட் பண்ணிடுங்க. அதே போல் சிடி காயில் 2 வந்து ஒய்ஃபேஸ்க்கு சப்ளை இன்புட் வர இடத்துல அந்த வயரை கழட்டி இதனுள்ள உள்ளே விட்டு வெளியே எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த 2 வயரிங் டெர்மினலில் பின் நம்பர் 15 and 16 கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போது ஆர்ஃபேஸ் ஒய்ஃபேஸ் இரண்டுலையும் என்ன ஆம்ஸ் எடுக்குதுங்கிறத இங்கே டிஸ்பிளேலையும் உங்களுக்கு காட்டும், கூடவே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த சிடி காயில் கனெக்ட் பண்ணணும். அதற்கு அடுத்து மற்ற வயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த இது ஆஃப் புஷ் பட்டன், இங்கே இருக்கக்கூடியது ஆன் புஷ் பட்டன். இந்த ஆன் புஷ் பட்டனுக்கும் ஆஃப் புஷ் பட்டனுக்கும் இடையில இருக்க இந்த ரெட் கலர் லூப்பிங் வயரை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த வயரை எடுத்துகிட்டு தான் வயரிங் கனெக்ஷனை கொடுக்கணும். ஸோ அந்த வயரை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரிசையாக இருக்கக்கூடிய கனெக்டரில் 1, 2, 3 இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை இன்புட். கனெக்டர் நம்பர் 1 ஆர் ஃபேஸு, கனெக்டர் நம்பர் 2 ஒய் ஃபேஸு, கனெக்டர் நம்பர் 3 பி ஃபேஸ் இன்புட் கொடுக்குறோம். ஸோ இதுக்காக நான் வயர்ஸ் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டர் நம்பர் 1லேருந்து ஒரு வயரை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கனெக்டர் நம்பர் 1லேருந்து ஒரு வயரை போட்டு 3 ஃபேஸ் சப்ளை இன்புட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இங்கே கொடுத்துருப்போம் ஸ்டார்டருக்கு. ஸோ ஆர் ஃபேஸ் இன்புட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்து நம்ம ஸ்டார்டருக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஆர் ஃபேஸ்க்கான இன்புட்டு ஸ்டார்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலர் கொடுத்தாச்சு. அதற்கடுத்து ஒய் ஃபேஸு. ஸோ அடுத்துக்கான வயர் கனெக்ட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒய் ஃபேஸ் இருக்கும். சிடி காயில் நீங்கள் மாட்டும்போது இந்த வயரையும் சேர்த்து சிடி காயிலுக்குள்ளே கொடுத்துறாதீங்க. ஒன்லி சப்ளை இன்புட் வர்ற வயரில் மட்டும்தான் சிடி காயில் போடணும். இந்த வயரை சேர்த்து உள்ளே விட்டுறாதீங்க.
ஸோ அதே போல் கனெக்ஷன் எல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கங்க, எந்த ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஒய் ஃபேஸ் கொடுத்துட்டோம். அதற்கடுத்து கடைசியாக பி ஃபேஸ் இன்புட்டு நம்மளுடைய கண்ட்ரோலர் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பி ஃபேஸு. ஸோ இந்த மாதிரி பி ஃபேஸையும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு மீதி கனெக்ஷன் கொடுக்காம 3 ஃபேஸ் சப்ளையை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது 3 ஃபேஸ் சப்ளையும் ப்ராப்பராக இருந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு க்ரீன் எல்இடி லைட் எரியும். அப்படி எரிஞ்சதுனா தான் 3 ஃபேஸ் சப்ளை ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை எரியலை ஆனால் 3 ஃபேஸ் சப்ளை ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இந்த கனெக்டர் நம்பர் 1ல் இருக்க வயரை கழட்டி 2லையும், கனெக்டர் நம்பர் 2ல் இருக்க வயரை கழட்டி 1லையும் மாற்றி கொடுங்க. அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் சீக்வன்ஸை ப்ராப்பராக சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரீன் எல்இடி எரியும். அப்படி எரிஞ்சுது அப்படின்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் 3 ஃபேஸ் சப்ளை இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கம்பல்சரி 3 ஃபேஸ் சப்ளையில் இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்கிற இண்டிகேஷன் வர்ற மாதிரி இந்த வயரை சேஞ்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது எதற்காக அப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளையில் ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறுச்சுன்னா உங்களுடைய மோட்டர் ரிவர்ஸில் ரன் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் சென்சிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. கனெக்டர் நம்பர் 4 வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலருக்கான ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. அதனால் அதை டம்மியாக விட்டுருங்க, அதில் எந்த வயரும் கனெக்ட் பண்ணாதீங்க. கனெக்டர் நம்பர் 5 and 6 வந்து பார்த்தீங்கன்னா ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். கனெக்டர் நம்பர் 7 and 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். இது எந்த ஸ்டார்டருக்கும் காமன் தான். L&T இருந்தாலும் சரி, BCH இருந்தாலும் சரி, சீமென்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 5 and 6 ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலாகவும் 7 and 8 ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரியஸாகவும் கொடுத்துருங்க. 5லேருந்து ஒரு வயரை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 5லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கொண்டு வந்து ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலல். ஸோ இந்த இடத்துல ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 6லேருந்து ஒரு வயர். ஸோ 6லேருந்து ஒரு வயரை போட்டு எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நேரடியாக இங்கே உள்ளே கொண்டு வந்து இங்கே கொடுக்கலாம் அல்லது கீழே இந்த இடத்துலையும் கொடுக்கலாம். நான் கீழேயே கொடுக்குறேன், ஏன்னா கனெக்ஷன் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெர்மினல் லூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்து டைட் பண்ணிடுறேன். ஸோ அதற்கடுத்து இன்னும் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 and 8 வந்து ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரிஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 and 7க்கு கனெக்ஷன் வேணுங்கிறதுனால ஸோ 6லேருந்து ஒரு பிட் வயர் இந்த மாதிரி ஒரு வயர் எடுத்து 6லேருந்து 7க்கு ஒரு லூப்பிங் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் நம்பர் 6. 6லேருந்து எடுத்து 7க்கு ஒரு லூப்பிங் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதற்கடுத்து 8லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து 8ல் ஒரு வயரை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ 8லேருந்து ஒரு வயரை போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்டு ஆஃப் புஷ் பட்டனுடைய இந்த டம்மி எண்டு ஸோ இந்த இடத்துல கொடுத்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க கனெக்ஷன். அதாவது 1 2 3 RYB 3 ஃபேஸ் சப்ளை இன்புட்டு, அதுக்கடுத்து 5 and 6 ஆன் புஷ் பட்டனுக்கு பேரலு, 7 and 8 ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரிஸ். ஸோ இங்கே சீரிஸ் பண்ணணுங்கிறதுனால 6லேருந்து 7க்கு ஒரு லூப்பிங் கொடுத்துட்டு 8லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலில் போட்டிங்கன்னா நீங்கள் கையில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேட்டஸும் உங்கள் ஆப்புக்கு, ஃபோனுக்கு, எஸ்எம்எஸ் எல்லாம் வந்துடும். ஆட்டோவில் போட்டிங்கன்னா எப்போல்லாம் 3 ஃபேஸ் சப்ளை இருக்கோ அப்போல்லாம் உங்களுடைய மோட்டர் ரன் ஆகும். அல்லது சைக்ளிக் டைமர் செட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி உங்கள் மோட்டர் ரன் ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.